ஹலோ ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால் இன்ஸ்டால் நியூ பிளக் டோனர் கார்ட்ரிட்ஜ் சம்மந்தமான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் வந்து எதால் வந்திருக்கு, இதில் சொல்யூஷன் என்ன மாதிரி செய்கிறதுங்கிற வீடியோ வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். அதோட வந்து சில வேறு ப்ராப்ளங்களும் இதில் சொல்யூஷன் நான் செல்லப்பட்டிருக்கு. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் டோனர் செட்டிங்ஸில் போயினா டோனர் செட்டிங்ஸ் 0வில் காட்டுது. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டாக செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், முதல்ல நீங்கள் உங்களோட டோனர் பாக்ஸை வெளியில் எடுத்துகிட்டு இந்த வீல் வந்து அந்த உடஞ்சிரிக்கா ரிமூவ் ஆகி கையோட விருகுதான்னு சொல்லி அதை செக் பண்ணி பாருங்கள். அப்படி வந்துட்டுன்னு சொன்னால் இந்த வீடியோவில் வைக்கிற ஃபுல்லாக இது சம்மந்தப்பட்ட விஷயந்தான். இதில் வந்து டெவலப்பர் பாக்ஸுக்குள்ளே இருந்த ட்ரெஸோவில் இருந்த பவுடர் வந்து முடிஞ்சால் இந்த மெசேஜ் வரும். நீங்கள் வந்து இதை வந்து செட்டிங்ஸ் மூலமாகவும் நீங்கள் ரீஃபில் பண்ணிக்கொள்ளலாம், மெனுவலாகவும் செய்யலாம். இப்போ நம்ம மெனுவலாக செய்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இதில் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், உங்களோட டோனர் டெவலப்பர் பாக்ஸை வெளியில் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே நீங்கள் இந்த பாக்ஸு இந்த டெவலப்பரோட நீங்கள் வந்து டோனர் பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த பொட்டில் வைக்கிறதையும் கொட்டி செய்யலாம். உங்களோட வெளியில் பாக்கெட்டில் இருந்தாலும் நீங்கள் கொட்டி அதை ரீஃபில் பண்ணிக்கொள்ளலாம். இந்த டெவலப்பர் பாக்ஸுக்குள்ளே பவுடர் இல்லைன்னு சொன்னால் மட்டும்தான் இந்த மெசேஜ் வரும். ரெண்டாவது வந்து டோனர் பாக்ஸில் இருக்கிற அந்த சிப் வந்து பழுதடைஞ்சாலும் இந்த ப்ராப்ளம் வரும். வேறு எந்த வித ப்ராப்ளத்துக்கும் இந்த மெசேஜ் வராது. நீங்கள் பார்க்குறேன்னு சொன்னால் இந்த 2 விஷயம் தான் கட்டாயம் பார்க்க வேணும். ரீஃபில் பண்ணினதுக்கு பிறகு இதில் டோனர் பெர்சன்டேஜ் எத்தனை வீதம் இருக்கின்றது செக் பண்ணி பாருங்கள். 100ல் காட்டுது. இது 100ல் காட்டினதுக்கு பிறகும் மிஷின் ரெடி ஆகிட்டு ஃபோட்டோகாப்பி பண்ணுறதுக்கு. அதுக்கு பிறகு மிஷின் ஆஃப் பண்ணி ஒன் பண்ணினதுக்கு பிறகும் அதே ப்ராப்ளம் திரும்பவும் வந்துச்சு. அந்த வந்த வீடியோ இந்த இதில் போட்டிருக்கேன். அதை எப்படி செஞ்சேங்கிறதும் இதில் இருக்கு. வீடியோவை பாருங்கள். மிஷினை ஆஃப் பண்ணி ஒன் பண்ணினதுக்கு பிறகு வந்து இந்த ப்ராப்ளம் திரும்பவும் வந்துச்சு. அதுக்கு என்ன செஞ்சேன்னு சொன்னால், முதல் டோரில் வந்து சின்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று இருந்துச்சு. அதாவது அந்த டோரை லொக் ஆகுற அந்த லொக் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு. அதை கொஞ்சம் டைட் பண்ணியிருக்கு. அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஹீட் பண்ணி பெருசுபடுத்தினதால் அது கொஞ்சம் போய் லொக் ஆகிட்டு, கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு செஞ்சதால் அது லொக் ஆகும். இந்த டோனர் சிப்பும் மிஷினில் இருக்கிற கனெக்டரும் சரியான முறையில் கனெக்ட் ஆகலை. அதில் வர ஸ்ப்ரிங்கு வந்து கொஞ்சம் லூஸாக இருந்ததால் சரியான முறையில் கனெக்ட் இல்லாதால் இந்த மெசேஜ் அடிக்கடி வந்து கொண்டிருக்கு. உங்களுக்கு அடிக்கடி இந்த ப்ராப்ளம் வருதுன்னு சொன்னால், நீங்கள் மிஷினில் இருக்கிற கனெக்டரையும் டோனரில் இருக்கிற சிப்பையும் எடுத்து ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு டேப் அடிச்சுட்டு நீங்கள் உங்களோட போர்டுக்கு பின்னுக்கு ஒரு சேஃபான இடத்துல கனெக்ட் பண்ணி வைக்கலாம். வச்சாலும் உங்களுக்கு இது வந்து சாத்தியம்தான், வேலை செய்ய சான்ஸ் இருக்குது. அதை எப்படி செய்கிறேங்கிறது உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் நான் உங்களுக்கு அதை எப்படி செய்கிறேங்கிற ஒரு வீடியோ கட்டாயம் பார்ட் 2 வீடியோவில் நான் சொல்லுவேன்.
அந்த சிப்பை ரிமூவ் பண்ணி கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வர ஸ்ப்ரிங்கை கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்கள். அது கொஞ்சம் உள்ளால் மடிஞ்ச இருக்கும். அதை கொஞ்சம் ஒரு பிளேடை போட்டு கொஞ்சம் மேலாக்கி எடுத்துட்டு கொஞ்சம் வச்சிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் தொடுக வந்து கொஞ்சம் சரியாக இருக்கும். இந்த வீடியோவில் காட்டிக்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த சிப்பை ரீசெட் பண்ணுற கோட் வந்து பார்ட் 2 வீடியோவில் கட்டாயம் நான் சொல்லுவேன். பார்ட் 2 வீடியோவும் கட்டாயம் பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 100% இது வேலை செய்ய சான்ஸ் இருக்கு. அவள் நம்ம செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இது செஞ்சதுக்கு பிறகு வந்து கட்டாயம் உங்களுக்கு சிப் வந்து வேலை செய்ய சான்ஸ் இருக்குது. அப்படி வேலை செய்யலைன்னு சொன்னால் அதே மெசேஜ் உங்களுக்கு திரும்பி வருதுன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் டோனர் சிப்பே மாற்றி ஆகணும். அதோட இந்த டோனரோட வீல் வந்து இந்த சுற்றுற வீல் இதானது. இந்த டோனர் பாக்ஸை வந்து டெவலப்பர் பாக்ஸுக்கு அனுப்புகிற வீல் சுற்றுற மோட்டர் அந்த செட்டப் தான் இது வேலை செய்யலைன்னு சொன்னாலும் உங்களுக்கு அடிக்கடி இந்த ப்ராப்ளம் வரும். ப்ராப்ளம் அவ்வளோத்தையும் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னு சொன்னால் கட்டாயம் 100% உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தில் இருந்து விடுபட சான்ஸ் இருக்கு. அதோட இதில் இந்த மிஷினில் வந்து இன்னொரு ப்ராப்ளம் தானே இது. உள்ளுக்கு இருந்த கெஜெட்டில் வந்து சென்சர் வந்து உடஞ்சதால் அதை கொஞ்சம் ஒட்டி போட்ட ஒரு வேலை உண்டு தானே இது. இந்த வீடியோவில் இதுவும் இணைக்கப்பட்டிருக்கு. தேவைன்னு சொன்னால் இது உங்களுக்கு யூஸ் ஆகிருக்கும். பார்த்துக்கொள்ளுங்கள்.